அடுத்த முறை காலிஃப்ளவர் வாங்கினா கொஞ்சம் வித்தியாசமாக இதே போல் செய்யுங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ண காலிஃப்ளவர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை நல்ல ஸ்மூத் பவுடராக அரைச்சிக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்த பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துட்டு சாஃப்டான டோ ரெடி பண்ணிக்கலாம். இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதே போல் ஷேப்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கோலா உருண்டை போல் கூட செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள், பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் லோ ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண கோஃப்தா சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி ஒரு விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு.